Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இறால் கிரேவி. இது நீங்கள் ரைஸ்க்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இது வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நான் கடையிலே கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டுங்க. உள்ளே இருக்கிற நரம்பு மட்டும் எடுத்துட்டேன். டூத்பிக் வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். அரை குழிக்கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கலாம். இறாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆகுது. பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா வதக்கிக்கிங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. பச்சை மிளகாய் 1 கூட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணுறேங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி நான் 2 எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மற்றது ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இறால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் ரொம்ப வேகக்கூடாதுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியே நல்லா ரிலீஸ் ஆகிரும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவியாக தான் வேணுங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணல. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லிட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணலைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தாங்க சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறேங்க. ரொம்ப நேரம் கிரேவியை வேக விடாதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாயாத்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.